தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. புரியுது மேடம், நான் அப்பா அங்க இல்ல. ஏமா உங்களுக்காவது தெரிய வேண்டாம், இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே. பாவம் சார் எப்படி தவிக்கிறாரு பாருங்க. இல்லங்க, அது குழந்தைதான் வந்து. இங்க பாரு, என் பொண்ணு மேல பழி போடுறியா? அவதான் உன்னை டான்ஸ் ஆட வச்சாளா? எல்லாத்துக்கும் பிளேம் கேம் தானா? எதுக்கு எடுத்தாலும் அவதான் காரணம் இவதான் காரணம்னு சொல்லிக்கிட்டே இரு. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்தை ஸ்கூலுக்குள்ள கொண்டு வராதீங்க. ஹலோ மேம். அது இவன் என் தம்பிக்கு ஒய்ஃப் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கேர் டேக்கர், அவ்வளவுதான். அம்மா இல்லாத புள்ளைய பாத்துக்க சம்பளம் கொடுத்து இவ்வளவு வச்சிருக்கோம். என்ன பண்றது? இவ்வளவு தரங்கெட்ட தனமா அறிவு கெட்ட தனமா நடந்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. மலிமோ திட்டாதீங்க, நான் தான் உங்களை கம்பல் பண்ணி ஆட சொன்னேன். மிஸ், என்னோட அம்மா தான் இவங்க, கேர் டேக்கர்லாம் இல்ல. டாடா சொல்லுங்க டாடா, அத்தை மலிமா மேல இருக்கிற கோத்துல சொல்றாங்க. எனக்கு அம்மா இருக்காங்க மிஸ், மலிமா தான். வெண்பா, டோன்ட் மேக் சீனியர். நீங்க யாரு மேடம்? குழந்தைய அவங்கள அம்மான்னு சொல்றாளே, நீங்க ஏதோ. நான் வெண்பாவோட அத்தை, விஜயோட அக்கா. ஆஹா. எங்க பொண்ணு வெண்பா அம்மா இல்லாததுனால இவளை அம்மான்னு கூப்பிடுறா. ஒரு அம்மாவா இருந்தா இப்படி கேவலமா பொண்ணு ஆட்டம் போட விட்டுருப்பாளா? என் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணா மேடம், இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னான். நான் பதறி அடிச்சுட்டு ஓடி வரேன். ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லையே மேடம். இல்ல மேடம், இந்த இஷ்யூவை சாதாரணமா விட முடியாது. மேனேஜ்மெண்ட்ல உங்க பொண்ணுக்கு சஸ்பென்ஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க. சஸ்பென்ஷனா? மேம், என்ன சொல்றீங்க? இந்தாங்க சார். என்னாச்சு விஜய்? என்னங்க? இந்தாக்கா. இப்போ நாங்க உங்களை மன்னிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களை கேள்வி கேட்பாங்க. நாளைக்கு அவங்க கூட இதை செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க 5 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு வேற ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. எங்க ஸ்கூல் பேரு தானே கெட்டு போயிடும். டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்திருக்கோன்னு சொல்றதே மத்த பேரண்ட்ஸுக்கு நாங்க கொடுக்கிற வார்னிங் தான். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சார் அப்செட் ஆகி எழுந்திரிச்சு போயிட்டாரு, என்னன்னு பாருங்க போங்க. இல்ல மேடம், எங்களுக்கு புரியுது. உங்க மேனேஜ்மெண்ட் சைடுல நீங்க பண்ணது கரெக்ட் தான், அதுக்கு நாங்க ஒபே பண்றோம். எதுக்கு சஸ்பென்ஷன் எல்லாம்? வா வெண்பா. விஜய், இந்தா. போதுமா? வெண்பா வெண்பான்னு சொல்லுவியே, அவளை, அவ படிப்ப, அவ வாழ்க்கைய என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தியா? டாடா, நான் தான் டாடா. வாயை மூடு, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. நான் அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாயை திறக்கிறாளான்னு பாருக்கா. விஜய், இப்ப எதுக்கு கத்துற? அமைதியா பேசு, எல்லாரும் பாக்குறாங்க பாரு. மானும் போது. அவளுக்கு வேணா தைய தக்கான ஆடுறதுக்கு மானம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு, நம்ம ஃபேமிலிக்கு இருக்கு. அக்கா, இதுக்கு மேல போறதுக்கு என்ன இருக்குக்கா? அதான் ஊரே வீடியோ பார்த்து காரி துப்புத. நாங்க பண்ணல டாடா. என்ன பண்ணல? இப்படிதான் யூனிஃபார்ம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பியா? ஏங்க, வெண்பா சொல்றத தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த வீடியோவை நாங்க எடுக்கல. ஆடினது நீங்க தானே. ஒத்துக்க மனசு இல்லல உனக்கு. உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் திமிரு. இப்ப கூட உனக்கு ஆடினது தப்பா தெரியல? இல்லங்க, அது வந்து. என்னடி, என்ன கதை விட்டுட்டு இருக்க?
நீ என்ன பைத்தியமா? பைத்தியம் மாதிரி சின்ன குழந்தைய ஆட வச்சு கூடவே சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க. வீடியோ எடுத்து போடுறதுக்கு தானே இப்படி பண்ணிருக்க. எங்க குடும்பத்து மானத்தை உனக்கு காத்துல பறக்க விடணும், அதானே உன் நோக்கம்? இங்க பாரு விஜய், இவ நம்மள பழி வாங்குறா. ஐயோ சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க. என்ன நடக்குது, எப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஆவுனா இந்த மாதிரி அழுது அழுது நாடகம் போடுறாடா இவ. இங்க பாரு, ஒண்ணு மட்டும் விஜய், இவ கூட வெண்பாவை சேர மட்டும் விட்டோன்னு வை, அவ்வளோதான், குட்டி செவராக்கிடுவா. நமக்கு நம்ம புள்ளையா கிடைக்க மாட்டா. இந்த பாரு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இவ கூட இன்னும் நம்ம புள்ள கொஞ்ச நாளைக்கு இருந்தான்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு இவ்வளவு மாதிரி ஒழுக்கம் கெட்டு ஓடி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இங்க பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல என் பொண்ணை கூட்டிக்கிட்டு இதை பண்ற அதை பண்ற நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான், பாத்துக்க. டாடா மல்லிமா பாவம் டாடா. வெண்பா, நீ வா. அவன் எப்படி வந்தாலும் அப்படியே போட்டோம். நீ வா. என்ன, என் தம்பி கையால gift வாங்கிட்டோம்னு நினைச்சா ஆட்டம் போட்டல்ல? என்ன கொஞ்சம் ஓவரா ஆட்டம் போட்ட, அதுக்குதான் ஒரே போடா போட்டு உட்கார வச்சுட்டேன். வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு பேசாம ஒரு மூலையில கிடக்கணும், புரிஞ்சுதா? இதுக்கு மேலேயே நீ ஆடணும்னு நினைச்ச படுக்க போட்டுருவேன். அப்பவும் கால் ஆட்டினு வச்சுக்கோ, தீத்து கட்டிடுவேன், ஜாக்கிரதை. வா வெண்பா. டாடா சொன்ன கேளுங்க டாடா, விடுங்க டாடா. மல்லிமா இந்த தப்பு நீ அமைதியா வா. பண்ணலடா. எல்லாத்துக்கும் நான் தான் டாடா காரணம். மல்லிமா பாவம் டாடா. நீ வாய மூடு. இனிமே மல்லியம்மா அவ பின்னாடி போன அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன், சொல்லிட்டேன். சாரி விஜய், நான் அவ கூட அனுப்ப கூடாதுன்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். விடுக்கா, இனிமே வெண்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர்றது பிக்கப் பண்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வெண்பா வண்டியில இருப்பா. தள்ளு. டாடா மல்லிமா, டாடா டாடா விடுங்க டாடா. மல்லிமா மல்லிமா, டாடா மல்லிமா. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இப்பவும் அவ வந்துட்டாளான்னு பாக்குறதுல தான் ஆர்வமா இருக்கா. அப்படி என்னதான் போட்டு மயக்கி வச்சிருக்காளோ தெரியலையே. டாடா உங்க ஃபோன் தாங்கல. எதுக்கு? எத்தனை பேர் பாத்திருக்காங்க, எத்தனை பேர் அதை ஷேர் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறதுக்கா? இல்ல டாடா, மல்லிமா இன்னும் வரலல்ல, அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தந்துடுறேன். இங்க பாரு வெண்பா, டாடா உனக்கு ஒரு தடவை சொல்லிட்டேன். ஓரளவுக்கு தான் டாடா பொறுமையா இருப்பேன். எனக்கு கோவம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. அப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாது. மனுஷன் என்ன கவலையில இருக்கான்? உனக்கு மல்லியம்மா வராம போனதா கவலையா இருக்கா? விடுடா, ஊர் உலகத்துல யாரும் பண்ணாதது இல்லதான். ஆனா என்ன, படிச்ச பெரிய குடும்பத்துல இருக்கிற பசங்க பண்ற வேலை இல்ல இது. அதான் நம்ம தராதரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கவங்க கூட தான் சேரணும், பழகணும். இப்ப பாரு, லோக்கல் பீப்புள்லாம் பண்ற மாதிரி தானே ஆயிப்போச்சு. வெண்பா, இனிமே இந்த மாதிரி அவ கூட சேர்ந்து ஏதாச்சும் பண்ண நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். சரி விடு விஜய், கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, டென்ஷன் ஆகாத. அக்கா, என்னதான் இருந்தாலும் இது ஒரு பிளாக் மார்க் தானக்கா. இனிமே அவளை ஸ்கூல்ல எல்லாரும் கார்னர் பண்ண தானே செய்வாங்க. சஸ்பென்ஷன் லெட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த வயசுல இந்த மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு என் பொண்ணு போயிட்டான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுற மாதிரி இருக்குக்கா. என்ன விஜய் நீ, நம்ம பொண்ணை யாரும் கார்னர் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரியாம நான் பாத்துக்கிறேன். எப்படிக்கா? யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ விஜய். இல்லக்கா, எப்படின்னு கேக்குறேன். ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். கனடால நான் இருந்தப்போ ஒரு 2-3 தடவை என் வீட்டுக்கே வந்துட்டு போயிருக்காங்க. நிஜமாவா? எனக்கா சொல்ற? ஆமா,
பின்ன ஏன் நான் இந்த ஸ்கூல்லே சொல்லலன்னு தானே பாக்குற? ஆ பிரச்சனை ஹாட்டா இருக்கிறப்போ அவங்க கிட்ட போனா அவங்களும் முடிவெடுக்க சிரமப்படுவாங்கல்ல. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லடா. இப்ப கூட சர்வன்ட் மெய்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான்னு நான் புரிய வைக்கிறேன் அவங்களுக்கு. ஷீல் அண்டர்ஸ்டாண்ட். எனக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. மனச போட்டெல்லாம் நீ குழப்பிக்காத, புரியுதா? ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. எப்படியாச்சும் அவங்க கிட்ட பேசி இந்த பிரச்சனையை இதோட விட சொல்லிடுக்கா. இனிமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லுக்கா. சொல்றதெல்லாம் நான் சொல்லிருவேன். ஆனா இனிமே வராதுன்னு நாம எப்படி அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்? இப்ப கூட பாரு, இவளுக்கு நினைப்பெல்லாம் அந்த மல்லி மேலதான் இருக்கு. அவளால இவ லைஃபே கேள்விக்குறியாக போகுதுன்னு புரிய மாட்டேங்குது இவளுக்கு. அக்கா, அவளுக்கு புரியலனாலும் அவ லைஃபுக்காக நம்ம சில விஷயங்களை செஞ்சுதானே ஆகணும். புரியுதுடா. ஏன் பொண்ணு வேற உன் பொண்ணு வேற இல்ல. சோஷியல் மீடியால இந்த வீடியோவை ரிமூவ் பண்ற வேலையையும் ஸ்கூல்ல சஸ்பென்ஷனை ரிவோக் பண்றதுக்கும் இத பத்தி இனிமே யாருமே பேசாம இருக்கிறதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். அது மட்டும் இல்ல விஜய், இனிமே நாளையில இருந்து வெண்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வர்றது எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். என்னக்கா நீயா? இந்த வேலையெல்லாம் நீ எதுக்குக்கா செய்யணும்? எப்படி ஸ்கூல்ல இருந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்தும் ஸ்கூலுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் சொன்னேன். மல்லிய நம்பினா திரும்பவும் ஸ்கூல் வாசல்ல உன்னையும் என்னையும் கைய கட்டி நிக்க வச்சிருவா. அது புரியுதுக்கா. இருந்தாலும் நீ எப்படி இந்த வேலையெல்லாம்? ஏன் என் பொண்ணா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? வெண்பா என் மருமக. அவளை தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நம்ம அம்மாவே சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா விஜய், மல்லிய கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் சொல்றேன். நான் எதுக்கு இத சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்ஜெக்ட் பண்ணாம மட்டும் பண்ணு, சரியா? சரிக்கா, உனக்கு சரின்னு படுறத நீ செய்க்கா. மல்லிமா, வெண்பா, ஏய், எங்க போற? இங்கே இரு. உனக்கு நான் ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதான் நீ இப்படி இருக்க. தப்பு ஏன் மேலதான். ராஜ்யத்தை சொன்னது கேட்டுச்சா இல்லையா? இனிமே ராஜ்யத்துக்கு தெரியாம எதுவுமே இங்க நடக்க கூடாது. நீ ராஜ்யத்தை சொல்றபடிதான் நடந்துக்கணும். அவங்கள மீறி ஏதாவது செஞ்சனா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும், பாத்துக்க. வா. என்னங்க? விஜய், வாக்கா. என்னவா? தெரியலக்கா, இப்பதான் ஏதோ பேச வந்தா. ஏதோ உன்கிட்ட ரகசியம் பேசணும்னு வந்திருக்கா போல. அதான் நான் நிக்கிறேன்னு தயங்கி நிக்கிறா. நான் வேணா வெளியில போறேன். அக்கா, ஏன் போற? நீ நில்லுக்கா. இல்லடா, ஏதோ அவ பேச வந்தான்னு சொன்னியே. அவ பேசிட்டு போவா, நீ இருக்க. சரி, என்ன விஷயம் சொல்லு. அது அது வந்து அவ சொல்ல மாட்டாடா. அவ எப்படி சொல்லுவா? நான் இல்லாத நேரமா பார்த்து உன்கிட்ட ஏதாச்சும் பேசி உன்னை குழப்பி யோசிக்க விடாம பண்ணி தான் நினைக்கிறத சாதிக்கலான்னு உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல. நான் வெண்பாவோட நல்லதுக்காக தான் எல்லாமே பார்த்து பார்த்து செய்வேன். ஆமா 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 ஆமா, பார்த்தமே. கடைசியா பெருசா ஒரு நல்லது பண்ணி வச்சிருக்கியே. ஸ்கூல் பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இதை விட யாராவது பெரிய நல்லது பண்ண முடியுமா? இதெல்லாம் பெரிய சாதனை. எங்களாலெல்லாம் இப்படி பண்ண முடியாதுமா. பாரு, அவங்க என் கூட பிறந்தவங்க. நான் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவங்க. என்ன விட என் பொண்ண தாம் பொண்ண நினைக்கிறவங்க. அவங்க உண்மையிலே எல்லாமே வெண்பாவோட நல்லதுக்காக தான் செய்வாங்க. எது பேசுறதா இருந்தாலும் அவங்க முன்னாடியே பேசலாம். ஏய்,
வெளில போ. போடி வெளியில. என் தம்பி என்னமோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பெரிய இவ மாதிரி நின்னுட்டு இருக்க. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கா? சொல்லு சொல்லுன்னு உன் கால்ல விழ சொல்றியா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ஒரு மண்ணும் சொல்ல தேவையில்ல. எங்க புள்ளைய பாத்துக்க எங்களுக்கு தெரியும். உனக்கு பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வெளில போ. மல்லி, அக்கா சொல்றாங்கல்ல, பேசாம போயிடு. அவங்க சொல்றபடிதான் இனிமே இங்க எல்லாமே நடக்கும், நடக்கவும் போகுது. உங்க இஷ்டத்துக்கு விட்டு விட்டு எல்லாருமே சேர்ந்து என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டீங்கல்ல. இதுக்கு மேலேயே நான் முழிச்சுக்கலனா என் தலையில நீங்க எல்லாரும் மிளகா அரைச்சிட்டு போயிடுவீங்க. இல்லைங்க, வெண்பா பத்தி தான். நீ எதுவுமே சொல்ல வேணாம், தயவு செஞ்சு போவலில்ல. விஜய், நான் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசிட்டேன். நாளையில இருந்து வெண்பாவை ஸ்கூலுக்கு வரலான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். நான் சஸ்பெண்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ தைரியமா இரு, சரியா? எதை பத்தியும் யோசிக்காத. ம்? இங்க பாரு, நாளை காலையில விஜய் ஸ்கூல்ல வெண்பாவை விட்டுருவான். சாயங்காலம் நீ தான் கூட்டிட்டு வரணும். ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்களா? ஸ்கூல்ல வர சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? தோ பாரு, நான் தான் கூட்டிட்டு வரதா இருந்தேன். உனக்கு தண்ட சோறு போட்டெல்லாம் உன்னை வீட்டுல சும்மா வச்சுக்க முடியாது. தின்ற சோறு சரிக்க ஏதாவது வேலை செய்யணும்ல. ஆயா வேலை பார்க்க தான் உன்னை இங்க வச்சிருக்கோமே. வெண்பாவை கூட்டிட்டு வரதான் உன் வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாம அவகிட்ட ஏதாவது பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான். புரியுதா? என்ன எழுதுற? ஒன்னும் இல்லைங்க. குடு பாப்போம். இல்லைங்க, அது ஒன்னும் இல்ல. குடு பாப்போம். இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். நான் சும்மா தான் எழுதிட்டு இருந்தேன். ஏய், குடு. என்னடி, என் தம்பி கையால gift வாங்கிட்டோன்னு நினைச்ச ஆட்டம் போட்டல்ல? என்ன கொஞ்சம் ஓவரா ஆட்டம் போட்ட. அதுக்கு தான் ஒரே போடா போட்டு உட்கார வச்சிட்டேன். நான் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவங்க, என்ன விட என் பொண்ண தாம் பொண்ணா நினைக்கிறவங்க, அவங்க உண்மையிலே எல்லாமே வெண்பாவோட நல்லதுக்காக தான் செய்வாங்க. இல்லைங்க, வெண்பா பத்தி தான். நீ எதுவுமே சொல்ல வேணாம், தயவு செஞ்சு போ வெளியில. விஜய்க்கு நான் மனைவியா நடிக்க வந்தப்போ ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உரிமையும் எனக்கு கொடுத்தாரு. ஆனா இப்போ மனைவியா வீட்டுக்கு வந்திருக்கிற என்ன அடிமையை விட மோசமா நடத்துறாங்க. வெண்பா ஒருத்திக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். அவளுக்கு ஆசையா ஒரு சாக்லேட் கூட என்னால வாங்கி கொடுக்க முடியல. இப்படியே அடுத்தவங்க கையை எவ்வளவு நாளைக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும்? ஏதாவது ஒரு வேலைக்கு போனா கூட தேவலை போல இருக்கு. அதுதான் சரின்னு எனக்கு தோணுது. மல்லியம்மா, என்ன மல்லியம்மா, நான் வந்தது கூட தெரியாம ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? யோசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட விஷயமா இல்ல வெண்பா. அப்படியே யோசிக்கலனாலும் மனசு எதையாவது நினைச்சுக்கிட்டே தான் இருக்கும். வா போலாம்.
மல்லியம்மா எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல மல்லியம்மா. ராஜ்யத்தை வந்ததுல இருந்து நரகம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு வீடு. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாம் மல்லியம்மா, ப்ளீஸ் மல்லியம்மா. ம் சரிடா செல்லம், இருந்துட்டு போலாம். வா. டாடா மேல எனக்கு கோவமா வருது மல்லியம்மா. உங்க அக்கா வந்ததுல இருந்து டாடா நான் சொல்றத காது கொடுத்தே கேட்க மாட்டாரு. எனக்கு கஷ்டமா இருக்கு மல்லியம்மா. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.